ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாருங்க. போன உடனே அங்க வந்து காலிங் பெல் அமுத்துன உடனே ரொம்ப நேரம் கதவே டோரே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து ஐயோ ப்ளீஸ் வந்து கதவை தரங்களேன், என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுங்களா, அப்படியே ரொம்ப எப்படி போராட்டமா நின்று வாசல்ல நிக்கிற டைம்ல அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கதவு திறப்பாங்க. வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாரு, என்னை யாருன்னே தெரியாது, நீங்க கூப்பிட்டு ஐயோ உங்களே எனக்கு தெரியாது, நீங்க காவிரியோட வீட்டுக்காரு, நான் ரிஜெப்ஷன் கூட வந்தனே. அப்படியா என்னும்போது என்ன இல்ல காவேரி ஏதாவது இங்க வந்து என்ன உங்களுக்கும் காவேரிக்கும் ஏதாவது பிரச்சனையானும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மன கஷ்டம் அதால திட்டிட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதால அவங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும் தானே, அதால் உங்ககிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன்னும் போது இல்லையே, அவங்க ஃபேமிலி கொடைக்கானல்லேருந்து இங்கே வரும்போது என் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணாங்க, அதால் இப்போ அவள் எந்த ஒன்லி ஃபோன் தான் பேசுவா, இங்கெல்லாம் வருது இல்லைங்கன்னும் போது சரி வேறு யாராவது ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா, அப்படியெல்லாம் இல்லை காவேரிக்கு நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு, சரி நான் வேணா வேற யார்கிட்டனாலும் கேட்டு சொல்லட்டுமான்னும் போது இல்லை இது வீட்டுக்கு தெரியாத நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு ஒன்றா அவள் கொடைக்கானலுக்கு போயிருப்பான்னு தோணுதுன்னும் போது விஜய்க்கு ஒரு க்ளூ கிடைச்சிருதுங்க. லைக் பண்ணுங்க.